பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தன் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். 1987 வருடம் சோவியத் யூனியன் ரஷ்யாவிலே அன்றைக்கு கலாச்சாரம் சார்ந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு பெரிய ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு மகாபரிவாரத்திலே தெரிவித்துவிட்டு அங்கே செல்கிறார். அங்கே சென்ற பொழுது அந்த ஆராய்ச்சி கூடத்தின் தலைவராக இருந்தவர் ரிபகோவ் என்பவருடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். அங்கே சென்ற பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஏனால் ரிபகோவருடைய அலுவலகத்தில் ஒரே ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது. அது என்ன என்று சொன்னால், அது காஞ்சி மகா பெரியவருடைய புகைப்படம் அங்கே மாட்டப்பட்டிருந்தது. ஏதோ ரொம்ப சந்தோஷத்தோடு வேறு எந்த படமும் இல்லை, பெரியவா படம் மட்டும் இருந்தது. அதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் இதுவரை ரிபகோவ் மகா பெரியவாளை தரிசித்ததில்லை, மகா பெரியவாளை பார்த்ததில்லை. இருந்தாலும் அந்த விழாவிலே கலந்து கொண்டு பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் ரிபகோவிடத்திலே நீங்கள் இந்தியாவிற்கு தமிழகத்திற்கு வருகிற பொழுது மகா பெரியவாளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உடனே ரிபகோவ் சொல்கிறார், நான் 2 ஆசை எனக்கு ஏற்கனவே உண்டு. ஒன்று மகா பெரியவாளை தரிசிக்க வேண்டும், இன்னொன்று எனக்கு ஒரு வலம்புரி சங்கு வாங்க வேண்டும். 2 ஆசை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பல வருடங்களுக்கு பிறகு ரிபகோவ் தமிழகத்திற்கு வந்து காஞ்சிபுரத்திற்கு நம்முடைய பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியன் அழைத்து செல்கிறார். அங்கே உள்ளே நுழைந்த நேரத்தில் அன்றைக்கு காஞ்சி மகா பெரியவருக்கு உடல் நலம் சரியில்லை, யாரையும் பார்க்கவில்லை, தரிசனம் கொடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் ரிபகோவுக்கு ரொம்ப வருத்தமாகிவிட்டது. இவ்வளவு தூரம் வந்து மகா பெரியவாளை தரிசிக்கவில்லையே நினைத்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு அன்பர் வந்து, காஞ்சி மடத்தினுடைய அன்பர் வந்து இவரிடத்தை அழைத்து உங்களை மகா பெரியவா உள்ளே அழைக்கிறார். உடனே ரிபகோவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரதநாட்டிய கலைஞர் அன்றைக்கு பத்மா சுப்பிரமணியம் இருவரும் இணைந்து உள்ளே போகிறார்கள். போன மாத்திரத்தில் மகா பெரியவாரை கீழே விழுந்து வணங்கிவிட்டு ரிபகோவிடத்திலே மகா பெரியவா உன மனதில் ஏற்படுகிற கேள்வியெல்லாம் என்னிடத்திலே கேள் என்று சொல்கிறார். இந்த கேள்வியை கேட்டுவிட்டு அன்றைக்கு மகா பெரியவா அவரிடத்திலே ரஷ்யாவிலே சமஸ்கிருதமும் அங்கே உண்டு ஒரு பகுதியிலே என்ற செய்தியை சொல்ல அன்றைக்கு அவர் வியந்து போகிறார். அது மட்டுமன்றி ரஷ்ய மொழியிலே சமஸ்கிருதம் கலந்திருக்கிறது சொன்னது மட்டுமன்றி, உங்கள் நாட்டிற்கு ரிஷி வருஷம் என்று பெயர், யாக்ஞவல்கியர் போன்ற ரிஷிகள் வேதத்தை பற்றி ஆராய்ச்சி கூடம் ஒன்றை நிறுவியவர்கள் என்று பெரியவா கூறியதுமே அன்றைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. தனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் மகா பெரியவா தமிழத்திலே சொன்னார் என்று சொல்லி பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்திடத்தில் இந்த உலகத்தை காக்கிற ஒரு பெரிய வேத வித்தகராக விளங்கி கொண்டிருக்கிற மகா பெரியவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை என்பதை கொண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டார். அப்படி பரதநாட்டிய கலைஞர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் ருஷ்யா சென்றதையும் மாஸ்கோவில் நடந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த ஆராய்ச்சி கட்டுரையை சமர்ப்பித்ததையும் அன்றைக்கு பல பேரிடத்தில் சொல்லி வியந்திருக்கிறார். அப்படிப்பட்டு உலகத்தில் ஏதோ மூலையில் நடக்கிற சம்பவமாக இருந்தாலும் அதை தெரிந்து வைத்திருக்கிறவர் மகா பெரியவர். மகா பெரியவாரை தரிசிக்க வந்த ரிஷகோபியிடம் அன்றைக்கு பல்வேறு செய்திகளை மகா பெரியவா அவர்கள் சொல்கிறார்கள். உங்கள் நாட்டிற்கு ரிஷி வருஷம் என்று பெயர், யாக்ஞவல்கியர் என்ற போன்ற ரிஷிகள் வேதத்தை பற்றி ஆராய்ச்சி கூடம் ஒன்றை நிறுவினார்கள் என்று பெரியவா கூறிய போது ரிபகோவிற்கு மெய்சிலிர்ப்பே உண்டாயிற்று. அது மட்டுமன்றி ரிபகோவ் மகா பெரியவரிடத்தில் நான் இந்துவாக விரும்புகிறேன், எனக்கு ஒரு இந்து பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னவுடனே பெரியவா இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஒன்றும் செய்யாமலேயே நீ இந்துதான் என்றார் பெரியவர். அவரை பார்த்துவிட்டு, எனக்கு நீங்கள் பார்ப்பதற்கே வெள்ளை தாடியோடு இருப்பதை பார்க்கிற பொழுதே நீங்கள் தோற்றத்திலேயே இந்துவாகத்தான் இருக்கிறீர்கள் என்று, நீங்கள் தோற்றத்திலே ரிஷி போன்றுதான் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு மகா பெரியவா ரிபகோவிற்கு ரிஷி என்று பெயர் சூட்டுகிறார். அன்றைக்கு அவர் கேட்காமலேயே அவருக்கு உங்களுக்கு ரிஷி என்று பெயர் சூட்டுகிறேன் என்று சொன்னவுடனே அது ரிஷி என்று பெயர் சூட்டிய உடனே ரிபகோவ் தான் மாஸ்கோவிலே, அந்த ரிபகோவ் தான் பின்னாலே மகா பெரியவாளாலே
ரிஷி என்று பெயர் சூட்டப்பட்ட மகா பெரிவா தான் மாஸ்கோவிலே ராமகிருஷ்ண மடத்தை அவர் நிறுவினார் என்பது ஒரு செய்தி என்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட அனைத்தையும் தெரிந்து, அனைத்தையும் புரிந்து, அனைத்தையும் இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் உணர்த்தி காட்டுகிற மகானாக இன்றைக்கு மகா பெரிவா இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.